நீங்க செலக்ட் பண்ணதுதான். இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி? முதல்ல வாயை திறந்து அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. கோவிலுக்கு லேட் ஆகுது. சரி சரி, நீ ரொம்ப அழகா இருக்க. போங்க, எனக்கு வெக்கமா வருது. இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாளாவது. என்னமோ போன ஜென்மத்துல கேட்ட மாதிரியே இருக்கு. இனிமே அடிக்கடி சொல்றேன். சரி சரி, ரொமான்ஸ் இருக்கட்டும். முதல்ல சித்தப்பா கால் பண்ணீங்களா? எங்க உங்க சித்தப்பா போன் எடுக்கிறா? காலையில சோகமா கிளம்பி போனவன் தான். அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியல. கோயிலுக்கு போறோம்னு மெசேஜ் பண்ணிருக்கேன். அங்கேயாவது வரானான்னு பாப்போம். சரி வாங்க. சோ வாய்க்கு வந்தபடி என்னை பத்தி இஷ்டத்துக்கு பேசியிருக்க. யோசிக்கல. இவ ஃப்ரெண்டு, இவளை விட்டா நம்மளுக்கு வேற யாருமே இல்லை. இவகிட்டையாவது உண்மையா இருப்போம்னு நினைக்கல. பாரு, நான் என்ன பேசினேன், என்ன செஞ்சேன், இது எல்லாத்தையும் நேற்று தான் ரியலைஸ் பண்ணேன். என்னோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபேமிலின்னு கூட பார்க்காம உன் தம்பிட்டு நீ போய் பேசினேன். சாரி பாரு. எனக்கு வர கோவத்துக்கு உன் நம்பர், சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பிளாக் பண்ணி டிலீட் பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா முடியல. way too many memories. நல்லா யோசிச்சு பார்த்தேன். ப்ரொமோஷன் தானே, இதை விட்டா இன்னொன்னு இல்ல பாரு, நியாயமா அந்த ப்ரொமோஷன் உனக்கு தான் கிடைக்கணும். நான் வேலையை விட்டேன். வாட்? இன்னைக்கு காலை தான் எழுதி போட்டேன். எனக்கு வீட்டில் உள்ள விஷயத்தெல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணணும், மைண்டை கிளியர் பண்ணணும். எப்போதுமே வேலை, பணம், பிரச்சனை இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கையில முக்கியமான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணிட்டணும்னு தோணுது. என்ன, அந்த பாஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. பாரோ, உன் தம்பி எப்படி? தெரியல. இனிமே தான் போய் பேசணும். அதுக்கப்புறம் அவன் இஷ்டம். சக்தி, தேங்க்யூ நேற்று வந்து என்கிட்ட பேசினதுக்கு. ஏ, அப்படா நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஐயோ, எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஏய் இல்ல, நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம். வா வா. One problem solved. ஜோதி, நீ அப்பாவை பார்க்க போயிருந்தீங்களா ஷெஃப்? ஏய், இந்த அக்கறை எத்தரமா நீ ஜோதி மேல காட்டி இருக்கணும். அவ இருக்கிற திறமைக்கு அவ எங்க இருக்க வேண்டிய ஆளு. ஒன்னால என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கா. ஒரு அப்பாவை என்னடா பண்ணிருக்க? நீ கஷ்டப்பட்டிருக்கியா? தினந்தோறும் தோத்துக்கிட்டே இருந்திருக்கியா? குடும்பத்துக்கு புண்ணியமே இல்லாம பாரமா இருந்திருக்கியா? இருந்து பாரு, செத்துலான்னு தோணும். வேலைதான் உனக்கு பிரச்சனையா? அது இருந்து அதெல்லாம் விட்டுருவியா? அப்பா கிட்ட என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுனீங்கன்னு சொன்னார். ஏன் ஷெஃப் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை? சின்ன வயசுல எங்கள் அப்பாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணுவேன். ஆனால் ஒரு முறை கூட எங்கள் அப்பா என்னை புகழ்ந்ததே கிடையாது. ஆனால் யார் மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சனோ, நானும் எங்கள் அப்பா மாதிரி இரு. ஐம் சாரி ஜோதி. சாரியெல்லாம் வேணாம் ஷெஃப். நேற்று அந்த கோவத்தில் ஏப்ரனை கழட்டி விட்டுட்டேன் ஷெஃப். அது இன்னொரு கொடுத்தீங்கன்னா நான் இப்போவே ஜாயின் பண்ணுறேன் ஷெஃப். இன்னொரு ஏப்ரல். Problem to solve. நீங்களாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன பிரச்சனைனா, கிச்சன் இல்லை, கையில் காசும் இல்லை, என்ன பண்ணுறது தான் தெரியல. அப்ப என் டீல்ல நீங்க கையெழுத்து போட மாட்டீங்க, அப்படித்தானே? Hi uncle. இதுதான் எங்க வீடு. தெரிஞ்சிடுச்சுமா. சார், நீங்கள் என்ன திடீர்னு? ஒண்ணு இல்ல வேறு, என்னதான் மூச்சு முட்டை முட்டை விக்கல் வர வர நான் திணற சாப்பாடு எடுத்து எனக்கு திணிச்சு இந்த மோஸ்கிட்டோ என்ன கொல்ல நினைச்சிருந்தாலும் உங்களுடைய அந்த பானிபூரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால என்னோட மொத்த பிசினஸ் கேட்டரிங்கையும் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். சார்,
இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க ட்ரூ ஜென்டில்மேன் சார். எதுக்கு ஜென்டில்மேன் சொல்லிட்டு இருக்கீங்க? சம்மந்தின்னு சொல்லுங்க. சம்மந்தியா? பரோ அந்த அடுப்பு கொஞ்சம் பாரு. நான் உங்ககிட்ட பெரிய வீடு வேணும் நான் கேட்டேன். எந்த வீடா இருந்தாலும் அதுல சந்தோஷம் பெருசா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதை கூட புரிஞ்சுக்காம இவ்வளோ போய் சொல்லி வச்சிருக்க. இல்லை மைதிலி, உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ செல்லமாக வளர்த்துருக்காருன்னு என்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் இதெல்லாம் இல்லைன்னா அவர் ஏற்றுக்க மாட்டார். நீ என்ன கல்யாணம் பண்ண போறியா, அப்பாவை கல்யாணம் பண்ண போறியா? ஒன்னதான் அடுத்த வருஷமே கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்தா அதுங்க கிட்ட இப்படிதான் போய் சொல்வியா? நான் எதுக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட போய் சொல்லணும்? என் கிட்டே போய் சொல்ற, அதுங்க கிட்ட சொல்ல மாட்டேன். அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா, உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். பிகாஸ் ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. அப்ப ஏன் அப்படியே நிக்கிற? கட்டிப்பிடி. உன்னை கட்டிப்பிடிக்க மாட்டேன் நினைச்சியா? கேளு நீ கேளு, கிட்ட வந்து கதை கேளு, பாரு நீ பாரு, கூடி வந்து All problems solved. சொல்லுறது உண்மை, எங்களை பாரு, பாட்டு பாடி ஆட்டம் போட, ஜாது லீலா